கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறாரா? அல்லேலூயா. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34, 35 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். இன்னைக்கு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். எப்பத்தா. ஆமென். திறக்கப்படுவதாக. மூடின வாசல்கள் திறக்கப்படுவதாக. மூடின கதவுகள் திறக்கப்படுவதாக. மூடின ஊழியங்கள் திறக்கப்படுவதாக. மூடின வேலை வாசல்கள் திறக்கப்படுவதாக. மூடப்பட்ட தொழில் கூடங்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். போன வருஷத்துல ஒரு நாள் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தாத்தாவும் பாட்டியும் மகளுமாக அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு தனி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன குழந்தை, நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 வயசு இருக்குன்னு நினைக்கிறோம், ஒரு குட்டி தம்பி. அந்த தம்பியை கொண்டு வந்து மடியில் வச்சுட்டு அந்த பாட்டியமாக அழுதாங்க. என்ன அழுதாங்கன்னா, 3-4 வயசு ஆக போகுது, இன்னும் இந்த பிள்ளை அப்பா அம்மான்ற வார்த்தை கூட பேசலை. அந்த பிள்ளை, மற்ற பிள்ளைங்க இவங்க கூட உள்ள இந்த வயசில் உள்ள பிள்ளைங்க விளையாடுற இடத்துல இந்த பிள்ளை பேன்னு சொல்கிறத பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. என் பேரனை பார்த்து மனசு உடைஞ்சி வந்திருக்கிறேன். எப்படியாவது என் பிள்ளையுடைய நாக்கு ஆண்டவர் இன்னைக்கு செயல்பட வைக்கணும், எப்படியாவது என் பிள்ளை பேச ஆரம்பிக்கணும், இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அழுதுட்டு தூங்கிட்டு இருக்கிற பிள்ளையை கையில் கொடுத்தாங்க. அப்படியே நான் கையில் ஏந்தி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே, ஸ்டீஃபனுடைய கையிலே பிள்ளை கொடுக்கப்படவில்லை, உம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறான். அன்றைக்கு நீ தொட்டால் போதும் என்று சொல்லி கொன்னை வாயுடைய ஒரு மனுஷன், காது கேட்காத ஒருத்தனை உங்ககிட்ட கொண்டு வந்த பொழுது நீர் பயன்படுத்துகிற அதே எப்பத்தா என்கிற வார்த்தையை உம்முடைய ஸ்தானாதிபதியாக வல்லமை நிறைந்த வார்த்தையாக அதை ஆக்டிவேட் பண்ணி இந்த பிள்ளைக்காக நான் சொல்லுகிறேன். காதில் அப்படியே கிட்ட போய் நான் சொன்னேன், எப்பத்தா என்று சொன்னேன். அல்லேலூயா. என்னுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த மாதம் இந்த தாயார் இந்த இடத்துல வரும் பொழுது இந்த பிள்ளையை குறித்து நாங்கள் நல்ல சாட்சியை கேட்க நீர் உதவி செய்ய. பாட்டி மாட்ட கொடுத்துட்டு, சரி நீங்கள் பிள்ளையை கூட்டிட்டு போங்க, அடுத்த மாதம் நீங்கள் வந்து சாட்சி சொல்வீங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டாச்சு. தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைய அப்படியே காரில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டு, அவங்க தாத்தா ஒரு போலீஸ்காரர், அப்போ அவர் கொண்டு போய் அவங்கள இறக்கி விட்டுட்டு நேராக நைட் டியூட்டி போயிட்டார், அவருடைய போலீஸ் உத்தியோகத்துக்கு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் பேர பிள்ளையை பார்க்குறதுக்கு டியூட்டி முடிச்சுட்டு நேர அவங்க மகளுடைய வீட்டுக்கு தான் போகிறாரு தாத்தா. போன உடனே அப்போ தான் அந்த பிள்ளை முழிச்சு எழும்பி உட்காந்துட்டு தாத்தா கேட்டில் வர்றதை பார்த்தோன்னா ஓடி வந்துதான். தாத்தா கையில் தூக்குன உடனே தாத்தாவை பார்த்து கேட்குது, தாத்தா டியூட்டி முடிச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு ஒரு சென்டென்ஸே பேசுது. அவர் சொல்கிறாரு, ஒரு பிள்ளை அப்பான்னு பேசாத பிள்ளை, அம்மான்னு பேசாத பிள்ளை, மாமான்னு பேசாத பிள்ளை ஸ்ட்ரைட்டா ஒரு சென்டென்ஸை பேசிச்சுன்னா அங்குதான் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அதுவும் திக்கி எல்லாம் இல்லை, சர்வசாதாரணமா தாத்தா டியூட்டி முடிச்சிட்டு வந்துட்டியா. அவரு பார்க்குறாரு ஆச்சரியமா, என்னடா இது, நம்ம பேரனா இது? நேற்றைக்கு வரைக்கும் இவனால ஒரு வார்த்தை அம்மான்னு பேச முடியல, அப்பா பேச முடியல, தாத்தா சொல்ல முடியல, ஆனா இப்ப இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றானே. ஓடி போய் மகளிடத்தில் சொல்றாரு, எம்மா நம்ம பிள்ளையுடைய நாவு திறக்கப்பட்டது, இப்பொழுது அவன் சரளமா பேசுறான். ஹல்லேலூயா. நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விட்டது. ஆமென். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். உன் கிரியைகளையும் பிரச்சனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைக்கிறேன், அதை ஒருவனும் மூட முடியாது. ஹல்லேலூயா. எப்பத்தா என்கிற வார்த்தை உன்னுடைய செவிகளிலே தொனிக்க 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 உன்னுடைய அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கும். ஆமென். முதல் திறக்கப்படுகிற வாசல் உன் குடும்பத்திலே ரட்சிப்பின் வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம்
9வது வசனம் வாசிப்போமா? நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, மரணத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக இந்த பூமியிலே அவதரித்தார். ஹல்லேலூயா. அவரை இரட்சகர், மீட்பர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு எதிலிருந்தெல்லாம் நீ மீட்க முடியாத அளவில் இருக்கிறியோ, எதிலிருந்தெல்லாம் விமோச்சனம் பெற முடியாமல் இருக்கிறாயோ, அத்தனை காரியங்களிலும் ஒரு விமோச்சனம், ஒரு மீட்பு, ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத உன் புருஷனுக்காக நீ கண்ணீர் வடித்தாய். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பலவந்த ரட்சிப்பு உன் புருஷன் மேல ஆண்டவர் கட்டவிழ்த்து விடுகிறார். ஆமென். சவுல் மேல அனுப்பப்பட்ட அந்த பலவந்த ரட்சிப்பு, அவனுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அந்த சவுல் ஒரு நாளும் ஆண்டவருக்கு ஆதரவாகவோ ஆண்டவருடைய ரட்சிப்பை அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ளவோ இல்லை. ஆனால் ஒரு நாள் அவன் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்ய போகும் பொழுது ஆண்டவர் அவனை பலவந்தம் பண்ணி ரட்சித்தார். அவன் இருக்கிற இடத்துல அவன் தரையில் விழுந்தான், கண்கள் குருடானது. ஆண்டவருடைய கண்களை திறந்தார். அதன் நிமித்தம் அவன் ரட்சிக்கப்பட்டு துரிதமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தான். தீர்க்க தரிசனம் வருகிறது, எந்த புருஷன் ரட்சிக்கப்படவில்லையோ பிந்தி கிடக்கிற உன் புருஷனை ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை கொடுத்து உடனடியாக ஊழியத்திற்கு நேராக அவரை அபிஷேகம் பண்ணி அனுப்ப போகிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முந்தினோரெல்லாம் பிந்தினோராயும், பிந்தினோரெல்லாம் முந்தினோராயும் மாறுவார்கள். புந்தி கிடக்கிற உன் புருஷன், ரட்சிக்கப்படாத உன் புருஷன், மனம் திரும்பாத உன் புருஷன் இனி ரட்சிக்கப்பட்டு மகிமையான ஊழியக்காரனாய் மாறப் போகிறான். ரட்சிக்கப்படாத உன் பிள்ளை இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மகிமையான ஊழியக்காரனாய் மாறப் போகிறான். ரட்சிக்கப்படாத உன் மருமகன், ரட்சிக்கப்படாத உன் மருமகள் ஆண்டவருடைய கிருபையினால இன்றைக்கு ரட்சிக்கப்படுவார்கள். உன்னுடைய மகன் ஒருவேளை ரட்சிக்கப்படாத அந்நிய மார்க்கத்தில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டானே, நீ கண்ணீரோடு இருக்கலாம். அதற்காக நீ அழாத நாட்களே கிடையாது. இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? அவன் திருமணம் பண்ணி பிள்ளையும் பெற்றுட்டானே, இவளை நான் திருப்பி அனுப்ப முடியாது. உன்னுடைய கண்ணீர் நியாயமானது. நீ அவளை திருப்ப வேண்டிய அவசியமில்லை. அவளை நான் ரட்சித்து சபைக்கு கொண்டு வருவேன். காரணம், அவளையும் நான் நேசிக்கிறேன். அவள் காணாமல் போன ஆடு. அது உன்னுடைய மருமகனாயிருக்கலாம், மருமகளாயிருக்கலாம். ஆண்டவர் அவர்களை அங்கீகரிக்கிறார். எனவே நீங்கள் அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி தேவாலயத்திற்கு கொண்டு வாருங்கள். தேவாலயத்திலே உலாவுகிற ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பார். நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் அவர்களுக்கு வழியாய் வெளிப்படுவார். ரட்சிப்பின் வழியாய், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ளும் புறமும் என்று சொன்னால், உள் என்று சொல்லக்கூடியது உள்ளான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ரட்சிப்பு, அபிஷேகம், வல்லமை, வரங்கள். இது கிடைச்சிருச்சுன்னா புறம் அப்படின்றது வேலை, வசதி, வாய்ப்புகள், வீடு, காரு, தோட்டம். ஆண்டவர் சொல்கிறார், நானே வாசல், நானே வாசல். ரட்சகரே நமக்கு வாசல், அதான் ரட்சிப்பின் வாசல். ஹல்லேலூயா. அதன் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்படின்னா ஆவிக்குரிய மேய்ச்சலும் உண்டு, உலக மேய்ச்சல், உலக வருமானம், உலக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து அவனை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்று சொல்லக்கூடியது மதம் மாறுகிற அனுபவத்திற்கு பெயர் அல்ல, மனம் மாறுகிற அனுபவத்திற்கு பெயர் தான் ரட்சிப்பு. ஆமே. நீ மதம் மாறியும் மனம் மாறாதிருந்தால் நீ ரட்சிக்கப்பட்டவன் என்று அல்ல. ரட்சிப்பு என்று சொல்லக்கூடியது ஏதோ ஒரு நாள் நீ மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு உன் பழைய பாணியிலே நீ நடக்கிறதோ பாவத்தில் விழுகிறதோ அல்ல ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது ஒரு தொடர், ஒரு செய்கை. அப்படின்னா முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள்ளே நிலை நிற்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனுஷன் ஆண்டவருக்குள்ளே நிலை நிற்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே
ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டும் பின்மாற்றத்தில் போன நிறைய பேர் இருக்கிறீர்கள். நாய் தான் கக்கினதை தின்னும் என்கிற வசனத்தின் படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மறுபடியும் விட்டுவிட்ட அந்த பாவங்களை மறுபடியும் செய்து ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து வெளியே நிற்கிறீர்கள். எனவே இன்றைக்கு ஆண்டவர் பின்மாற்றத்திலே போன உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை மறுபடியும் போடுகிறார். நீயும் உன் குடும்பமும் இனி ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வாசல், ரட்சகராகிய நானே வாசல் என்று சொல்லி உங்களுக்காக அந்த ரட்சிப்பின் வாசலை திறந்து முழு குடும்பத்தை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறார். ரெண்டாவது சிறையிருப்பின் வாசல். அப்படின்னா ஒருத்தன் சிறையிருப்பில் இருக்கிறான்னா அவனுக்கு முன்னால் ஒரு வாசல் இருக்கும். அப்படின்னா ஒரு கம்பி இருக்கும், இரும்பு கம்பி இருக்கும், அதை பூட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அதை திறந்தாதான் அவன் வெளியே விடுதலை பெற்று வர முடியும். அப்படின்னா திறந்த வாசல் இந்த ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கும் சிறையிருப்பில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படின்னா உள்ளுக்குள்ள கிடக்கிறவனுக்கும் அந்த ஜெயில் வாசலை திறந்து, சிறையிருப்பின் வாசலை திறந்து அவனை விடுவித்து வெளியே ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசையும்படியாக, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு. ஆமென். பவுலும் சீலாவும் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ததற்காக நன்மை செய்து பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெயிலுக்குள்ள போட்ட உடனே அங்க போய் கிடந்து அவங்க புலம்பல, ஆண்டவரே உங்களுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, மனசாட்சி இருக்கா? நான் உங்களுக்காக தான் நான் ஓடினேன். ஏன் ஆண்டவரே என்ன இப்படி ஜெயிலில் அடைக்கிறதுக்கு நீங்க விட்டீங்க? அவன் கையை நீங்க முறிக்க வேண்டாமான்னு எல்லாம் நீங்க புலம்புவீங்க. ஆனா அவங்க அப்படி புலம்பல. ஆமென். மாறாக நீங்க எங்க வேணாலும் என்ன தூக்கி போடு, என்னுடைய நாவை நான் ஆண்டவரை துதிப்பதற்கு பயன்படுத்துவேன். அது ஜெயிலா இருந்தாலும் சரி, நடு கடலா இருந்தாலும் சரி, நாலாம் ஜாம வேலையா இருந்தாலும் சரி, நடு ராத்திரியில ஜெயில இருந்து பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதிக்கிறார்கள். துதிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிற? துதிகளின் மத்தியிலே வாசல்களை திறக்கிற ஆண்டவர் இறங்கி வருவார். பூட்டப்பட்ட வாசல்களை திறக்கிற ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே இறங்கி வந்தார். என்ன ஆச்சுன்னா, அவங்க துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தின பொழுது வேதம் சொல்கிறது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அப்படின்னா அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அந்த கதவு மட்டும் இல்ல, அஸ்திபாரமே ஆடுது. காரணம், அஸ்திபாரங்களை நிலைப்படுத்தின மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற மகாராஜா, விடுதலையின் நாயகன் அந்த ஜெயிலுக்குள்ளே இறங்கி வந்தார். அவருடைய வல்லமை அங்கு இறங்கி வந்தது. அந்த ஜெயிலில் உள்ள அஸ்திபாரமே ஆடிச்சான். அடுத்த நிமிஷம் என்னாச்சு? உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. திறக்கப்பட்ட வாசல், திறக்கப்பட்ட ஜெயில் வாசல், சிறையிருப்பின் வாசல், அந்த வாசல் எல்லாம் திறந்துச்சான். இந்த பாடினது என்னமோ இவங்க 2 பேர் தான். அப்போஸ்தலர் 16:25 சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். துதிச்சது என்னமோ 2 பேர் தான். ஆனால் அதை கேட்டவங்க நிறைய அக்யூஸ்டுங்க, நிறைய சிறை கைதிகள், நிறைய பாவிகள். அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ராத்திரியில பாடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வரும் பொழுது இவங்களுக்கு மட்டுமல்ல விடுதலை, அங்க இருக்கிற எல்லாருக்கும் அன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது. அந்த ஜெயில் அறைகளில் உள்ள கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அது மட்டும் இல்லை, கட்டுகள் எல்லாம் கலண்டு போயிட்டான். அப்படின்னா கட்டி போட்டிருப்பாங்க, காலில் கையில் எல்லாம் கட்டி தான் உள்ள போட்டிருப்பாங்க, செல்லுக்குள்ளால அடைச்சி போட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லாருடைய கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் மடன்னு கலண்டு போச்சு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஜெயிலில் இருந்த எல்லாருடைய கட்டுகள் கலண்டு போயிட்டு. ஹல்லேலூயா. அப்ப சிறையிருப்பின் வாசலை கர்த்தர் இன்றைக்கு திறப்பார். ஏதோ ஒரு சிறையிருப்பில் நீ இருக்கலாம், உன் புருஷன் இருக்கலாம், ஏதோ ஒரு தகாத உறவு என்கிற சிறையிருப்பு, இன்னைக்கு அதை ஒட்டச்சி உன் புருஷனை வெளியே கொண்டு வருகிறார். ஏதோ ஒரு பாவத்தின் சிறையிருப்பு, அது ஒருவேளை இச்சையா இருக்கலாம், இல்லாவிட்டால் மதுபான வெறியா இருக்கலாம், புகைப்பழக்கமா இருக்கலாம், ஏதோ ஒரு தீய பழக்கத்தின் சிறையிருப்பிலிருந்து வெளியே வராமல் இருக்கிறாய். அதை உடைச்சி ஆண்டவர் இன்றைக்கு உன்னை வெளியே கொண்டு வந்து ஒரு பரிசுத்தவானாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. உண்மையிலே நீ ஜெயிலில் இருந்தாலும் உன்னுடைய ஜெயிலினுடைய சிறையிருப்பையில் ஆண்டவர் இன்னைக்கு உடைச்சி
உன் பிள்ளையை வெளியே கொண்டு வருவார். வேதம் சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் கண்டு விழிக்கிறது போல இருந்தாங்களாம். அப்படின்னா கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளால எல்லா சிறையிருப்பின் வாசல்களை கர்த்தர் இன்றைக்கு திறந்து உங்களை வெளியே விடுதலையாக்கி கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய விடுதலை இன்னைக்கு உங்களுக்கு அப்படியே செய்வார். மூன்றாவதாக, ஆசீர்வாதங்களின் வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறந்து இந்த தரித்திரங்களை மாற்றுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பாள்களை முறித்து, இரும்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன், உனக்கு கொடுப்பேன். வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் ஆண்டவர் கொடுப்பாராம். ஹல்லேலூயா. புதையல் எங்க இருக்கு? சேஃபான இடத்துல இருக்கு. எப்பவுமே நம்ம காஸ்ட்லி திங்ஸை ரொம்ப சேஃபாக வைப்போம். ஆமே, நகையெல்லாம் கொண்டு போய் அங்கங்கே போட்டு வைப்போமா? ஏதோ ஹால்லையும் டீப்பாயிலையும் கிச்சன்லையும் போட்டு வைப்போம். அதுக்குன்னு ஒரு பத்திரமான ஒரு பீரோக்குள்ளே ஒரு குட்டி அறை, ஒரு லாக்கர் மாதிரி வச்சு, அந்த அறைக்குள்ளால அழகாக ஒரு ஜுவல் பாக்ஸுக்குள்ளே போட்டு அதை ஒரு துணி பையில் மூடி, இல்லைன்னா ஒரு பையில் போட்டு கெட்டி முடித்து எவ்வளோ பாதுகாப்பு. ஆமே, அதை பூட்டி, அதுக்கப்புறம் பீரோவை பூட்டி, அதுக்கப்புறமா கதவை பூட்டிட்டு தான் நம்ம வெளியே வருவோம். ஆமே, எதெல்லாம் உள்ளே இருக்குதோ அது எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறப்பார். கை கெட்டின மாதிரி இருக்கு, வாய் கெட்டலை, இனி வாய்க்கு எட்டும். அதுதான் வெண்கல கதவுகள் உடைச்சி தடைகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் செல்வங்களையும் சுதந்திரிக்க முடியாதபடி உங்களுக்கு சவாலாக இருக்கிற வெண்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பாள்களை முறித்து அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாள் செய்தியில் கேட்ட இந்த நன்மையெல்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கும் இப்படி ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அற்புதம் செய்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அவைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பக்கபலமாக இறங்கி வாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்தில் தோற்று போனார்களோ அந்த காரியத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெகோவா நிஷி இறங்கி வாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் தங்களுடைய சுய பலத்தை பேக்கப்பில் வச்சு, தங்கள் படிப்பை பேக்கப்பில் வச்சு, தாளந்துகளை பேக்கப்பில் வச்சு ஓடி தோற்று போனார்கள். ஆனால் இன்றைக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு பின்னால் பேக்கப்பில் வச்சு, தங்களுடைய வலது பாரிசத்தில் வச்சு இனி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று கதறிக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற எபினேசர் இறங்கி வருவீராக. இன்றைக்கு என்னென்ன காரியங்களில் என் பிள்ளைகள் உதவியை எதிர்பார்த்து நிற்கிறார்களோ உதவி செய்வீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வியாபாரத்தில் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவீராக. என் பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படுவதாக. என் பிள்ளைகளுடைய ஊழிய ஸ்தலத்தில் உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் அநேக இடத்திலே மனுஷனை நம்பி ஏமாந்து போனார்கள். இன்றைக்கு பிறகு ஜீவனுள்ள தேவன் மேலும் அவருடைய வசனங்களின் மேலும் பற்றுதலாக இருந்த ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உதவி செய்வீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருந்தால் பூரண சமாதானம் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பூரண சமாதானத்தை கட்டளையிடும். இவர்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், இவர்களுடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக. மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்களாக. இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசின் அந்தகார திட்டங்கள் கேன்சல் பண்ணப்படுவதாக. என் அன்பு பிள்ளைகளோடுக்கு எந்த கொரோனாவின் நிமித்தம் இவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயமும் பீதியும் மறைந்து போவதாக. கொரோனா என் பிள்ளைகளுடைய வீட்டு வாசலை நெருங்கக்கூடாது. இயேசுவின் இரத்தத்தால் இவருடைய வீடுகளை சீல் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனாவின் நிமித்தம் பேண்டமிக் சீசனில் வந்த இழப்புகள்
அதன் நிமித்தம் வந்த கஷ்டங்கள், கடன்கள் ஓவர்லோட் ஆகி நிற்கிறதை பார்க்கிறேன். இழுக்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சுமை தாங்கியாம் இயேசு கிறிஸ்து இவர்களுடைய சுமக்க முடியாத பளுவை சுமக்கும்படி உண்மையில நாங்கள் அந்த பளுவை இறக்கி வைக்கிறோம். சுமை தாங்கியே, சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற பிள்ளைகளின் இடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய சுமைகளை நீர் சுமந்து என் பிள்ளைகளை லகுவாக ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா தடைகளை உடைக்கிறோம். மரண கட்டுகள் அறுக்கப்படுவதாக, மரண பயங்கள் மறைந்து போவதாக. ஓவர்லோட் ஆகியிருக்கிற வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, எல்லா பேங்க் லோன்ஸுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கிளியர் பண்ணி என் பிள்ளைகளை விசாலத்திலே கொண்டு வாரும். தயவு செய்து என் பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.